வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். மே 7 வெளியான தகவல். திமுக ஆட்சி 5ஆம் ஆண்டு தொடக்க விழா. 214 புதிய பேருந்துகள் கொடியசைத்து துவக்கினார் ஸ்டாலின். மகளிர் விடியல் பயணத்துக்கு 71 பேருந்துகள். நிறுத்தங்களில் நிறுத்தி பெண்களை ஏற்றிச் செல்லுங்கள். கண்டக்டர் டிரைவர்களுக்கு முதல்வர் உத்தரவு. வாங்க தெளிவாக பார்க்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பயணிக்கும் பயணிகளின் வசதிக்காக 3727 புதிய பேருந்துகளும் 1500 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டும் பயன்பாட்டில் உள்ளன. இதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 27 புதிய அதிநவீன சொகுசு பேருந்துகளையும், விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 114 புதிய பேருந்துகளும், சேலம் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 10 புதிய பேருந்துகளும், கோயம்புத்தூர் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 31 புதிய பேருந்துகளும், மதுரை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 14 புதிய பேருந்துகளும், திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு 18 புதிய பேருந்துகளும் என மொத்தம் 214 புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் இன்றைய தினம் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த 214 புதிய பேருந்துகளில் மகளிரின் சிறப்பான வரவேற்பினை பெற்ற மகளிர் விடியல் பயண திட்டத்திற்காக 70 நகர பேருந்துகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பேருந்துகளின் சேவைக்காக தொடங்கி வைத்த முதலமைச்சர் பேருந்தில் ஏறி பேருந்தினை பார்வையிட்ட பிறகு விடியல் பயணம் திட்டத்தில் மூலம் பயன்பெறும் பெண்களுக்காக முறையாக பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்தி அவர்களை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்ற நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர், அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, தயாநிதி மாறன், தலைமைச் செயலாளர் நா. முருகானந்தம், போக்குவரத்துத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் க. பனீந்திர ரெட்டி, போக்குவரத்து கழகங்களின் மேலான இயக்குநர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.